டேய் தற்குறிகளா முட்டு கொடுங்க. ஆனால் எது எதுக்கு முட்டு கொடுக்கணுமோ அது எதுக்கு மட்டும் முட்டு கொடுங்கடா. அணில்களெல்லாம் இவ்வளோ தற்குறிகளாக இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. அதாவது கரூரில் ஒரு மிகப்பெரிய துயர சம்பவம் நடந்திருக்கு. விஜய் அவர்களுடைய பரப்புரையின் போது 39 பேர் பலியாயிருக்காங்க. இதுக்கு இந்திய நாடே வருத்தம் தெரிவிச்சிட்ருக்கு. ஆனால் இவனுங்க இன்னும் விஜய்க்கு முட்டு கொடுக்குறானுங்க. சரி, விஜய்க்கு தான் முட்டு கொடுக்குறானுங்கன்னு பார்த்தா தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் இது பற்றி ஒரு இரங்கல் செய்தி ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அதுக்கு இவனுங்க சொல்கிறானுங்க, விஜய் மேலே இவ்வளவு இன்செக்யூரிட்டி உள்ள ஒரு ஆளை பார்த்ததில்லை. விஜய் எதிர்க்கும் கட்சிகள் ஊடகங்கள் பேசுகிறது பெரிய விஷயம் இல்லை, ஆனால் இதுதான் சாக்கு அப்படின்னு எதுக்குமே வாய் திறக்காமல் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் சமூக அக்கறை உள்ளது போல் இதுக்கு மட்டும் வன்மத்தை கக்குறாராம் அப்படின்னு ஒரு காக்கா பதிவு பண்ணியிருக்கு. ஆனால் இவனுங்க சத்தியமாக திருந்த மாட்டானுங்க போல். இந்தியாவோட பிரதமர்லேருந்து மற்ற மாநில முதல்வர்கள்லேருந்து நிறைய நடிகர்கள்லேருந்து எல்லாருமே தங்களோட வருத்தத்தை பதிவு பண்ணிகிட்ருக்காங்க. தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த மாதிரி இரங்கல் பதிவு போட்டது இவனுங்களுக்கு விஜயை வச்சு தான் போடுறாராம். ஏண்டா பைத்தியக்காரனுங்களா, உங்கள் விஜய் ஒன்றும் அவ்வளோ பெரிய இதெல்லாம் கிடையாது. நீங்கள் வேணால் அவனை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுங்க. தலைவர் சொன்னது விஜயை பற்றி அங்கே பேசவே கிடையாது. நான் படிக்க பார்த்தா விஜயை 4 வெளுத்து தான் தலைவர் அந்த ட்வீட் போட்டிருக்கணும். சரி, ஏதோ போயிட்டு போகிறான்னு சொல்லி தலைவர் இந்த இரங்கல் பதிவு மட்டும் போட்டிருக்காங்க. அதுவும் அங்கே உயிரிழந்தவர்களோட குடும்பத்தினருக்கு. அவங்க குடும்பங்கள்லாம் கதறது கேட்குதா கேட்கலையாடா கல் நெஞ்சக்காரனுங்களாம். பைத்தியக்காரனுங்க மாதிரி இங்கே இன்செக்யூரிட்டி ஆயில் நல்லா வருது. ஏன்டா சத்தியமாக இந்த மாதிரி கூட்டம் திருந்தாத கூட்டம், தற்குறிகளின் 1ஆம் நம்பர் கூட்டம் இது. இந்த கூட்டம் தான்.